தமிழ்நாட்டில் உள்ள அபல பெண்கள், வாழ்க்கையில ஏமாந்த பெண்கள், கணவனை இழந்தவங்க, இப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கறதுல எங்க சங்கம் தான் நம்பர் 1. இங்க ஒரு டைபிஸ்ட் வேகன்சி காலியா இருந்தது. அதை ஒரு இளம் விதவிக்கு தான் கொடுக்கணும்னு நான் அடிச்சு சொல்லிட்டேன் கமிட்டி மீட்டிங்ல. 200-300 அப்ளிகேஷன் வந்தது. அதுல உனக்கு தான் இந்த வேலையை கொடுக்கணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்னுட்டேன். 200 ரூபாயோ 300 ரூபாயும் சம்பளம் தரேன்னாங்க. என்ன அது பிச்சைக்கார காசு, பாவம் இளம் விதவை, கொடுத்தா குறைஞ்சது 500 ரூபாயாவது கொடுக்கணும்னு சொல்லி நான் அடிச்சு சொல்லிட்டேன். நீ தான் டைபிஸ்ட், உனக்கு 500 ரூபாய் சம்பளம், இதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இது அவசரப்படுறியே, இன்னும் நான் விஷயத்துக்கு வரவே இல்லையே. உனக்கோ புருஷன் கிடையாது, எனக்கும் பொண்டாட்டி கிடையாது. அது நான் கரெக்ட். ஆண்டவரே, இது தர்மமா? நீர் இந்த கோயில் தர்மகர்த்தா, நீரே இந்த பாவத்தை செய்யலாமா? பூசாரி, வாயை மூடிட்டு இடத்த காலி பண்ணி, இல்ல உன் வேலையே போயிடும். ஏன் வாயை மூடலாம்? அது உம்மால முடியும். ஆனா உள்ள இருக்கானே என் அப்பன் முருகன், அவன் வாயை உம்மால மூட முடியாது. அந்த முருகன் வாயை மூடுறதுக்காக தான் நாளைக்கு அவனுக்கு பஞ்சாமிர்தத்தை அபிஷேகம் பண்ண போறேன், அதுவும் என் சொந்த செலவுல. புரியுதா? என்கிளார் 36/1 take 1. Correct. Okay, Sedu. Okay, sir. 27/5 take 1. Vicepack Industries. Down, down. தொழிலாளர் ஒற்றுமை. നിങ്ങളുടെ ഫാക്ടറിക്കാരിലെ ഈ പാവപ്പെട്ട തൊഴിലാളികൾ തങ്ങളുടെ രക്തത്തെ ചിന്തുന്നത്, പിന്നെ എന്തിനാണ് 12% ബോണസ്? ഞങ്ങൾക്ക് മിനിമം 20% അത് കൊടുക്കണം, ഇല്ലെങ്കിൽ സ്ട്രൈക്ക് ചെയ്യും. ഫാക്ടറി ലോക്കേറ്റ് ആയാലും കവലയില്ലേ? അത് ഞങ്ങളുടെ പ്രിൻസിപ്പിൾ. മിസ്റ്റർ നാരായണൻ, வைஸ்மேக் இண்டஸ்ட்ரீஸ். வாழ்க தொழிலாளர்கள் ஒற்றுமை. அது ஒழிக. மேனேஜிங் டைரக்டர் கோபிநாத். ஆரானத பட்டி? ஐயோ, அது நீங்கள் இல்லே, நீங்கள் கண்டிப்பாയിട്ട് வாழணும். தொழிற்சங்க தலைவர் நாராயணன். கள்ளன் ஞானில்லே, நான் வாழணுமோ ஒழியணுமோ? அது உங்க இஷ்டம். കുറച്ച് ദിവസം സുഖമായി வாழ்ந்துட்டு പിന്നെ ഒഴിയാം. എന്താ മടയം തരാൻ ഇவ்வளவு പണം? Correct. காஃபி. ஹாய் டார்லிங். ஐயோ, என்னங்க இது? இன்னைக்கு திங்கட்கிழமை, திருவள்ளூர் வீரராக சுவாமிக்கு ரதம். ஆமாடி, திங்கட்கிழமை திருவள்ளூர் வீரராக சுவாமிக்கு ரதம், செவ்வாய்க்கிழமை காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாளுக்கு தேரு, புதன்கிழமை மயிலாப்பூர் கேசவ பெருமாளுக்கு கருட சேவை, வியாழக்கிழமை குன்னக்குடி முருகனுக்கு, வெள்ளிக்கிழமை மைசூர் சாமண்டேஸ்வரிக்கு, சனிக்கிழமை திருநள்ளார் சனி பகவானுக்கு. எனக்கு என்னக்கிடி? ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தான். இந்த பாருமா, நான் மூளையை வச்சு 24 மணி நேரம் வேலை செய்யறேன். கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவை, ஏதாவது ஒரு சேஞ்ச் டி. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே. 24 மணி நேரமும் வேற வேலையே இருக்காத. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? உங்களுக்கு இன்னைக்கு சிவாஜி சார் ஷூட்டிங். இருக்கட்டுமே. சிவாஜி சார் ஷூட்டிங்கா? எல்லாருக்கும் முன்னாடி 6 மணிக்கு அங்க உட்கார்ந்து இருப்பாரு. ஐயோ, லேட்டா போனா திட்டுவாரு, முன்னாடி போனா முறைப்பாரு. ஏன்டி முன்னாடியே சொல்ல? சார் 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 சார், நான் அப்பவே வந்துட்டேன் சார். சார், டாக்டர் பாலச்சந்தர் கம்பெனில இருந்து மிஸ்டர் நடராஜன் வர்றாரு. வரட்டும். வணக்கம் டாக்டர் சார். வாங்க நடராஜன். நல்லா இருக்கீங்களா? நல்லா டைரக்ஷன் நல்லா சார். நல்லா இருக்கேன், உட்காருங்க. நரசிம்மன் சார், 2 கூல் ட்ரிங்க்ஸ் அனுப்புங்க. சரி சார். என்ன விஷயம்? நான் கொடுத்த கதையை படிச்சு பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? என்ன ஃபீல் பண்றீங்க? சாரி மிஸ்டர் நடராஜன், எனக்கு அந்த கதை பிடிக்கல. என்ன சார் இப்படி சொல்றீங்க? இந்த கதை நாவலா வந்து 4 லட்சம் காப்பி வித்திருக்கு. இன்ஃபேக்ட் ராணிமுத்துல வந்த கதையிலேயே இதுக்குதான் மக்கள் ஆதரவு எக்கச்சக்கம்.
சார் அந்த கதையோட பெரிய வீக்னஸே அந்த டியூல் ரோல் தான் சார். இந்த உலகத்துல ஒருத்தன் மாதிரி இன்னொருத்தன் இருப்பாங்கிறத என்னால ஒத்துக்க முடியும். என்ன சார் அப்படி சொல்றீங்க? எங்க வீட்டு பிள்ளை ஓடி இருக்கு, திருசூலம் ஓடி இருக்கு, கல்யாண ராமன் ஓடி இருக்கு. சார் அந்த படங்கள்லாம் டியூவல் கேரக்டர்ஸ் அண்ணன் தம்பிங்க, அதனால ஜனங்க நம்பினாங்க, படம் ஓடிச்சு. ஆனா நீங்க கொடுத்த கதையில அந்த டியூவல் கேரக்டர்ஸ் அண்ணன் தம்பிங்களா இல்லையே. எந்த விதமான ரத்த சம்பந்தம் இல்லாம மெட்ராஸ்ல இருக்க ஒருத்தன் மாதிரியே கன்னியாகுமரியிலையும் ஒருத்தன் இருக்கான்னு சொன்னா எப்படி சார் ஜனங்க நம்புவாங்க? ஜனங்க நம்புவாங்க, நீங்க தான் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. உங்களை மாதிரி ஒருத்தர் கன்னியாகுமரியில இருந்து இங்க வந்து குதிச்சாதான் நீங்க நம்புவீங்க போல இருக்கு. என்ன மாதிரியா? சார் அப்படி ஒருத்தர் வந்து குதிச்சான்னா உங்க கவிதாலயத்துக்கு இந்த கதையை கண்டிப்பா படம் பண்றேன் சார். என்ன மாதிரி ஒருத்தர் இம்பாசிபிள் சார். கெட்டு போயாச்சு அசத்துற நேரத்தில் என்ன நீ உசுப்புரியே துவச்சர விட்ட போலே என் மனசு பொழியிறியே தேதிய வச்சு மேளத்தை கொட்டு ஐயர வச்சு தாலிய கட்டு மாமா சின்ன மாமா அடச்சுக்கு போலே போகும் ஒன்னைய சுத்தி வாரே மச்சானே மனசுக்கு ஏத்தபடி